எண்ணெய் இல்லாம எதை வேணாலும் பொரிக்குமா? என்ன பொரிக்கும் கொஞ்சம் காட்டுங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு உள்ள போடுங்க, அதுவா ஆட்டோமேட்டிக்கா பொரிஞ்சு வெளியே வந்துடும். ஆயில் வேண்டாமா? ஆயிலே கிடையாது, சுத்தமா ஆயில் கிடையாது. வாங்கிட்டோம் காடுகள்ல இருந்து. ஆனா மறுபடியும் நிர்வாண பார்சல். இவங்க திருந்தவே மாட்டாங்க. குச்சமே இல்ல. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு பாப்கார்ன் மேக்கிங் மிஷின். சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா சூடாக உள்ளே இருந்து காற்று வருது. ஸோ அப்போ இதுவும் வந்து ஏர் ஃப்ரையர் கான்செப்டில் வேலை செய்யக்கூடிய ஒன்று தான். உள்ள ஹீட்ரு இருக்கும், ஃபேன் இருக்கும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய சூடான காற்றை வச்சு தான் இது வந்து சமைக்குது. இப்போ நம்மக்கிட்ட கடையில் வாங்கின சில அப்பளங்கள் இருக்குது. ஸோ ஆன் பண்ணிட்டேன், உள்ளே வந்து போட்டுட்டேன். போட்ட ஒன்றா சுற்றுதுங்க அப்படியே கிறுக்கிறுன்னு வந்துடுச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. வாவ், இதுக்கு மேலே அதால் வர முடியல. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொட்டிடுவோம். ஆனால் ரிசல்ட் வந்து நிஜமாவே நல்லா இருக்குங்க. நல்லாவே பொரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா நல்லா இருக்குது, நல்லாவே பொரிச்சிருக்குது. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி வெளியில் தள்ளுது இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வர்றதில் உள்பக்கம் வந்து வேகாமல் இருக்குது. அப்போ நம்ம கம்மியாக 2 மட்டும் போட்டு சுற்ற விடணும். அப்போ தான் அது நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுக்கணும். அண்ட் உள்ளே மாட்டிக்கிறத வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த மிஷினை பிடிச்சி தான் இப்படி கவுத்துற மாதிரி இருக்குது. அப்படி பிடிச்சி கவுத்தும் போது இந்த இடம்லாம் வந்து சூடாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக பிடிச்சி கவுத்த முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. இதில் 3-4 அப்பளம் தான் போட முடியுது. அதுக்கும் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்குது. டப்பாவில் 1200 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதில் எனர்ஜி லாஸ், எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். பட் இது டிசைன் பண்ணது பாப்கார்னுக்காக அப்படின்றதுனால பாப்கார்னை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வேலை செய்யும். பெரிய அப்பளங்களை போடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆயில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, எஸ், அது வந்து உண்மை தான். நம்ம டேரெக்டாக ரா மெட்டீரியலில் போடுறோம், நமக்கு அவுட்புட் வருது. நம்ம ஆயில் எங்கேயுமே பயன்படுத்தல். பட் ஆயில் ஃப்ரீ அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் போட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. தேவைப்படும் போது மட்டும் 1-2 மட்டும் சாப்பிட்டுங்க. இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த ப்ராடக்டை வாங்காதீங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்றும் கிடையாது. இதோட விலை 1200 கிட்ட வந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரீல்ஸில் காமிச்சது கண்டிப்பாக இதை விட ரேட் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து கிடையாது. வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்கள் கிச்சனில் சும்மா தான் தூங்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டியும் கொழுப்பு பிடிச்சி போய் ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே எங்கேயாவது லிங்க் கிடக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க.